எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாலாக்கீரை எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். பாலாக்கீரையை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதில் மண்ணெல்லாம் இருக்கும். எப்படியும் அந்த தூசியெல்லாம் போகணுன்னா கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சிட்டோன்னா அந்த மண்ணெல்லாம் நல்லா போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கீரையோட நரம்புகளை எடுத்துடணுமா. இது எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது. அந்த நரம்பை ஏன் எடுக்கணும்னு சொல்லி கொடுக்கல, சொன்னாங்க. பட் எனக்கு மறந்து போயிடுச்சு. ஆனால் அந்த நரம்பை சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது ஏதோ ஆகாதான். ஸோ அந்த நரம்பை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு கீரையோட இதழ்களெல்லாம் எடுத்து வச்சு அதை நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்க வேண்டியதுதான். நான் கத்தி வச்சு நறுக்கல ஃப்ரெண்ட்ஸ், கத்திரி வச்சு நறுக்கிக்கிட்டேன். அதான் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நறுக்கிட்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன் பொடியாக. இப்போ வடை சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காய்ஞ்ச உடனே கடுகை போட்டுக்கிறோம். போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை உள்ளே அப்படியே தட்டிட வேண்டியதுதான். தட்டிட்டு கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்குவோம். உப்பை போட்டுட்டு கிண்டி விட்டுட்டுருக்கணும். அது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். அப்போ தான் அதில் ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்குனால இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க கீரையை அதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு கீரைக்கு தண்ணியெல்லாம் விட்டுறாதீங்க. இதை நம்ம கீரையை போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கிண்டி விட்டாலே 5 மினிட்ஸில் அது நல்லா சுருள ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அதிலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் நல்லா ட்ரையாக வற்ற வச்சாலே நல்லா அந்த கீரை வெள்ளம் சூப்பராக வெந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? இப்போவுமே அது நல்லா வத்திருச்சு. தண்ணி ஒரு 2-3 மினிட்ஸில் ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையானது மசாலா ஐட்டம்ஸ், சீரகம், சோம்பு, 2 வத்தல், 2 பல் பூண்டு, ஒரு 4 சின்ன வெங்காயம், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்து நம்ம தேங்காய் பூ கொஞ்சோல மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தட்டிட்டு ஒரு தட்டு நல்லா குறப்பாக தான் அரைக்கணும். அரைச்சிருந்தா உள்ளே போட்டு கிண்டி எடுத்துட வேண்டியதுதான். இதை உள்ளே போட்டுட்டு 2 கிண்டு ஆச்சுன்னா போதும். 2 மினிட்ஸ் கிண்டுனா போதும். அவ்வளோதான், அந்த ராஸ்மல் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் கன்வே பண்ணிவிட்டு இதுக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி ரசம், மோர் குழம்பு இதுக்கு வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் இதை விட பெட்டரான வீடியோவில் சந்திக்கிறேன்னு சொல்லிவிட்டு உங்களை போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இன்னும் பெட்டரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது தப்பாக இது பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் திருத்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரம் சக்தி சிவா.